வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பதிவில் பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு மாந்தோப்புக்கு நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டரில் ஒரு மாந்தோப்பு இருக்குங்க. அங்கே வந்திருக்கோம். மாந்தோப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்தோப்பு தாங்க ஸ்பெஷல். இது பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அவர் வச்சுருக்காருங்க. ஒரு 8 ஏக்கரில் வச்சு மாங்காய் சாகுபடி பண்ணிகிட்ருக்காருங்க. இப்போ வயசானவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசாகிடுச்சிங்க, நம்மளால் இதுக்கு மேலே விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தை விற்றுட்டு போய் ஏதோ ஒரு சிட்டி சைடில் லேண்ட் வாங்கி பில்டிங் கட்டுறது அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அதனால் விவசாயம் ரொம்ப அழிஞ்சிட்டு வருதுங்க. இப்போ இந்த மாதிரி வயசானவங்களும் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தாங்க இது. இப்போ இது மாந்தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 ஏக்கரில் இருக்குங்க. வருஷத்துக்கு ரெண்ட் விட்டுருக்காருங்க ஒரு கம்பெனிக்கு, மாங்காய் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு. அவங்க பார்த்திங்கன்னா வருஷம் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு மொத்தமாக மாங்காய் எல்லாம் அறுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு அவருக்கு எந்த ஒரு பெரிய செலவும் கிடையாதுங்க. இதுக்கு அந்த கம்பெனிக்காரங்களே உரம் மருந்து எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் எடுத்து விட்டுட்டு இருந்தால் போதுங்க. அதுவுமே இவர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கில் போட்டிருக்காருங்க. வீட்டில் இருந்துகிட்டே நம்ம நீர் பாய்ச்சிக்கலாம். ஒரு ஆள் போட்டோம்னா அவங்க மெயின்டெனன்ஸ் பார்த்துக்குறாங்க. 8 ஏக்கர் 9 ஏக்கரையுமே மெயின்டெனன்ஸ் பார்த்துக்குறாங்க. இது மாதிரி மாங்காய் மட்டும் இல்லைங்க, மாங்காய், தென்னை, இப்போ சந்தன மரம்லாம் லைசன்ஸ் வாங்கி வளர்த்துறாங்க. இப்போ இதெல்லாம் வயசானவங்க தான் வளர்த்தணுன்னு கிடையாது. ஆனால் வயசானவங்களுக்கு இது ஒரு நல்ல வகையான ஃபார்மிங்னு சொல்லாங்க. ஏன்னா அவங்களுக்கு தோட்டத்தில் போய் வேலை செய்யணும், ஏர் ஓட்டணும், அந்த மாதிரியான வேலைகள், அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லைங்க இதில். இப்போ இதை நம்ம கான்ட்ராக்டாக விட்டுட்டோம்னா ஜஸ்ட் நம்ம தண்ணி எடுத்து விட்டுட்டு இருந்தால் போதுங்க. மற்ற வேலையெல்லாம் கான்ட்ராக்ட்காரனே பண்ணிக்கிறான். உரம் போடுறது, மருந்தளிக்கிறது, உழவு ஓட்டுறதுலேருந்து எல்லாமே கான்ட்ராக்ட்காரன் பார்த்துக்கிறான். அப்போ நமக்கு லாபத்துக்கு லாபமும் வருதுங்க, நம்ம விவசாயமும் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம தோட்டமும் நம்மக்கிட்டே இருக்குங்க. அதுதான் இதில் ஒரு மெயின் விஷயமா இருக்குங்க. அதனால் வயசானவங்க எல்லாமே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சி போகிறத விட, முடியும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வகையான மர வகைகள்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஒரு சிட்டியில் போய் லேண்ட் வாங்கி இங்கே இருக்கிற தோட்டத்தை 10 ஏக்கர் தோட்டத்தை விற்றுட்டு போய் அங்கே ஒரு 50 சென்ட் வாங்கி நீங்கள் பில்டிங் கட்டு வாடகை வாங்குறத விட இது உங்களுக்கு இன்னும் அதை விட டபுள் மடங்கான இன்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து. வயசானவங்களாம் இந்த மாதிரியான ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் மாதிரியான இளைய தலைமுறைகளோட விருப்பமும் கூட. அப்போ தான் உங்களை பார்த்து நாங்களும் இன்னும் ஒரு மோட்டிவேஷனோடு நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். நன்றி.